दिव्य सुधाबिंब पांडुलित लिप्पणं ध्यात्वा प्राण प्रवाहवर्पण अग्निदेव चिन्त्य कक्षमूर्तो आवागिन्या हृदयनावाक्य साम्या उपासनं स्थाप्य खनिदान्या सिद्धाप्य निष्ठुरया निरुद्य निरोधाख्यं दत्वा अस्सस्वामिनमिति देवेनोर्तुमिभाव्य स्वामी सर्वजगन्नाथा यावत् यागावसामीश्वरனுடைய துணை கொண்டு நம்ம ஆலயத்தில் இன்று சங்காபிஷேகம் செய்யக்கூடிய வைபவமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுல சுவாமியோடைய மூல மந்திரம் சொல்லக்கூடிய 108 வாத்தி ஆகுதி கொடுத்து சுவாமிக்கு பிடிச்ச அந்த திரவியங்கள்லாம் வச்சு ஹோமம் பண்ணியிருக்கோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு சங்க நம்ம அபிஷேகம் பார்த்தாலே கோடி புண்ணியம் நமக்கு சேருமா. 108 சங்க நம்ம அபிஷேகம் நம்ம பார்க்கும் போது சுவாமியோடைய அனுகிரகம் பரிபூர்ணமா நம்ம தேகத்துக்கு கிடைக்கும். தேகம் அப்படின்னா அது ஒரு ஆத்மா, உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவுக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணுவார். அப்பேற்பட்ட சுவாமி கருணாமூர்த்தி திருவண்ணாமலையில லட்சக்கணக்கான பேர் காட்டி தீபத்தை அனுப்பி சாமியை தரிசனம் பண்றாங்க. அப்பேற்பட்ட தெய்வம் அப்படின்னா அண்ணாமலையார் மட்டும்தான் இல்லையா. சாமியை போய் எத்தனை பேர் பாக்குறாங்க நம்ம கவுண்ட் பண்ண முடியாது. நிறைய பேர் பார்ப்பாங்க சாமியை. பேர் சாமியுடைய சாநித்தியம் ஒரு இடத்துல உட்கார போது அந்த இடத்தை தேடி மக்கள் தானாவே தேடி வருவாங்க. அப்பேற்பட்ட விசேஷம் அப்படின்னா அண்ணாமலையார் தான். நான் மனசார எல்லா விதமான நன்மையும் ரோகக்ஷேமம் எல்லாருமே நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு அந்த யாகங்கள் பண்றது கோவில் எல்லாரும் நல்லபடியா இருந்து சந்தோஷமா நிம்மதியா நல்ல ஆயுஷோட எல்லா விதமான சௌபாக்கியமும் அவங்களுக்கு கிடைச்சி நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு அண்ணாமலையாரை வேண்டிட்டு எல்லாரும் கேட்டு நம்ம எதை கேட்டாலும் உடனே கொடுப்பாராம். அதனால சாமியை எந்த காரியம் ஆரம்பிச்சாலும் முதல்ல சாமியை கும்பிட்டு ஆரம்பிக்கணும் அப்படின்னு எதுக்கும் சொல்லப்பட்டிருக்கோம் அப்படின்னா சாமியோடைய அனுகிரகம் பரிபூர்ணம் எல்லாரும் கிடைச்சி நல்லபடியா இருக்கிறதுக்கு அந்த வாழ்க்கையிட்ட அந்த காலத்துல தெரியலாம் சொல்லியிருக்காங்க. அதனால எல்லாருக்கும் எல்லா விதமான நன்மையும் பெற்று சந்தோஷமா அந்த வாழ்க்கையில இருக்கணும் அப்படின்னு சிவபெருமான் பார்வதி பரமேஸ்வரனை வேண்டிட்டு இந்த உணவுக்கு அப்பா அம்மான்னு இருப்பாங்க. போன ஜென்மத்துல யார் நம்ம அப்பா அம்மா இருக்காங்க தெரியுமா? தெரியாது. அதுக்கு முன்னாடி தெரியாது. கடைசி வரைக்கும் நமக்கு யார் அப்பா அம்மா அப்படின்னா பார்வதி பரமேஸ்வரன் தான் நம்மளுக்கு அப்பா அம்மாவா இருக்காங்க. அதனால கைலாசத்துல அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அப்படின்னு பாட்டு பாடுற யார் ராமசமுதர் பாடுற. நீனா எனக்கு எல்லாமே இந்த உலகத்துல எனக்கு நீனா உனக்க வச்சிருக்க, நீனா என்னை வளர்க்க போற. இனிமேல் நம்ம ஒரு இடத்துல வேலை செய்யறோம் அப்படின்னா சாமி அந்த இடத்துல நம்ம அமைச்சிருக்க. இன்னொரு இடத்துல நம்ம போறோம் அப்படின்னா அந்த இடத்துல சாமி தான் அமைச்சிருக்க. இந்த இடத்துல உட்காந்து நம்ம பேசுறோம் அப்படின்னா சாமியில உட்கார வச்சு பேச வைக்கிறார். அதே இந்த இடத்துல நீங்க எல்லாரும் இந்த இடத்துல எத்தனையோ பேர் இருப்பாங்க. நீங்க உட்காந்துருக்கீங்க சாமி இங்கதான் இந்த இடத்துல உட்காரணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிருக்காரு. சரி சாமி எல்லாமே அந்த குழந்தைக்கு என்ன வேணுமோ அதை கொடுப்பாரு. குழந்தைக்கு என்ன வேணுமோ சாமி கொடுப்பாரு. எல்லாமே சாமி வேண்டிட்டு வாழ்க்கையில எல்லாரும் நல்லபடியா சந்தோஷமா நிம்மதியா நல்ல ஆயுசோட இருக்கணும் அப்படின்னு சிவபெருமானை வேண்டிட்டார். ஓம் நம சிவாய, ஓம் அருணாச்சலேஸ்வராய நமஹ அப்படின்னு ஒரு 108 வாட்டி சொன்ன பிறகு பூர்ணாவதி ஆன பிறகு சாமிக்கு எல்லா விதமான அபிஷேகம் ஆகும் போது சாமி எல்லாம் அப்படியே வேண்டிக்கும். அப்படியே எல்லாரும் ஓம் அருணாச்சலேஸ்வராய நமஹ அப்படின்னு 108 வாட்டி சொல்லுவோம். உட்காந்து சாமி கும்பிடுங்க எல்லாரும்.